வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தற்போது போர் நடந்து கொண்டிருக்காத நாடு ஒன்றின் மீது 2 போர் விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் உள்ள மற்றொரு ஆச்சரியமான விஷயம், குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியது அந்த நாட்டின் சொந்த விமானப்படைதான். தென்கொரியாவின் கொரிய அரசு விமானப்படை ROKAF இயக்கம் 2 F-16 போர் விமானங்கள் இன்று ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது தற்செயலாக பொதுமக்கள் மத்தியில் குண்டு வீசின. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய பின்னர் முதல் தடவையாக தென்கொரியாவில் அமெரிக்க படைகளுடன் பெரிய அளவிலான கூட்டு ராணுவ பயிற்சிகள் தொடங்கப்படுவதற்கு முன்னதாக இந்த சம்பவம் நடந்துள்ளது. இன்று காலை உள்ளூர் நேரப்படி 10:04 மணிக்கு 2 ROKAF F-16 விமானங்கள் 8 MK-82 குண்டுகளை வீசின. அவை அனைத்தும் வெடித்தன. MK-82 குண்டுகள் விமானத்திலிருந்து போடப்படும் அமெரிக்க தயாரிப்பு 500 பவுண்ட் குண்டுகள். குண்டுகள் ஒவ்வொன்றும் சுமார் 225 கிலோ எடையுள்ளவை. வடகொரியாவுடனான அதிக இராணுவமயமாக்கப்பட்ட எல்லையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள போச்சியோன் நகரில் ஒரு பகுதியில் நாகோக்ரி கிராமத்தில் 8 குண்டுகளும் போய் விழுந்து வெடித்தன. 8 MK-82 பொது நோக்கம் குண்டுகள் ஒரு விமானப்படை KF-16 விமானத்தில் இருந்து அசாதாரணமாக வெளியிடப்பட்டது. நியமிக்கப்பட்ட துப்பாக்கி சூடு எல்லைக்கு வெளியே தரையிறங்கியது என்று விமானப்படை கூறியது. தென்கொரிய விமானப்படை ROKAF வெளியிட்ட ஒரு அறிக்கையில், எதிர்பாராத விதமாக வெடிகுண்டுகள் வெளியிடப்பட்டதற்கு நாங்கள் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறோம். இதன் விளைவாக பொதுமக்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளது. வடகொரிய தென்கொரிய எல்லையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போக்சியோன் நகருக்கு அருகில் உள்ள சுங்கின்தி பயிற்சி களத்தில் K2 ராணுவ டேங்கள், K-55A1 சுயமாக இயக்கப்படும் ஹாவிட்சர்கள், AH-64 தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மற்றும் F-35A ஸ்டெல்த் போர் விமானங்களை உள்ளடக்கிய நேரடி தீப்பயிற்சி நடந்து கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் நடந்தது. மார்ச் 10 முதல் 20 வரை நடந்த திட்டமிடப்பட்டுள்ள சுதந்திர கேடயம் எனப்படும் தென்கொரியா அமெரிக்கா கூட்டு ராணுவ பயிற்சிகளுக்கு தயாராகும் விதத்தில் விமானப்படை மற்றும் ராணுவம் சம்பந்தப்பட்ட பூர்வாங்க நேரடி துப்பாக்கி சூடு பயிற்சியின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. வடகொரியாவுடன் எந்த ஒரு சாத்தியமான மோதலுக்கும் நட்பு நாடுகளை தயார்படுத்தும் நோக்கில் இந்த பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. ராணுவ அதிகாரிகள் குண்டுவெடிப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சித்த போது நேரடி தீ பயிற்சிகள் இடைநிறுத்தப்பட்டன. தாய்லாந்து மற்றும் மியான்மரை சேர்ந்த 2 உட்பட பல பொதுமக்கள் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக போக்சியோனின் பேரிடர் மீட்பு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பல பொதுமக்கள் அதிர்ச்சி உணவுகளை அனுபவித்ததாகவும் கூறப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர்களில் சிலருக்கு கழுத்து மற்றும் தோள்களில் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டுள்ளதாக நியூஸ் 1 தெரிவித்துள்ளது. உள்ளூர் மக்கள் நீண்ட காலமாக சத்தம், ராணுவ பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து புகார் அளித்துள்ளனர். பார்க் என்ற தமது குடும்ப பெயரை மட்டுமே வழங்கிய ஒருவர் விபத்து நடந்த போது வீட்டில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்ததாக யோன்ஹாப் செய்தி நிறுவனத்திடம் கூறினார். நான் திடீரென்று ஒரு இடி போன்ற ஒரு பெரிய வெடிப்பை கேட்டேன். எனது வீடு முழுவதும் அதிர்ந்தது. நான் வெளியே சென்றபோது எல்லாம் குழப்பமாக இருந்தது என்று பார்க் கூறினார். வெடிகுண்டுகளில் ஒன்று வீழ்ந்த இடத்திலிருந்து சுமார் 20 மீட்டர் தொலைவில் வசிக்கும் 68 வயதான சியோன் மான்ஹோ ஆரம்பத்தில் வடகொரியாவுடன் போர் வெடித்து விட்டதாக நினைத்ததாக கூறினார். கூரை இடிந்து வீழ்ந்து ஜன்னல்கள் உடைந்தன, மரங்கள் அனைத்தும் உடைந்தன என்று சியோன் ஷோன் இல்ஃபோ பத்திரிகையிடம் தெரிவித்தார். என்ன நடக்கிறது என்று பார்க்க சென்ற போது அனைத்தும் அழிந்து கரும்புகை கிளம்பியது என்றார் அவர். கிராமத்தில் 30 ஆண்டுகளாக கார் வியாபாரம் செய்து வரும் 65 வயதான லீ புங் சியோ பாதிப்பின் தருணத்தை விவரித்தார். நான் கார் சென்டரை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது திடீரென்று பூம் சத்தம் கேட்டதால் கட்டடம் பலத்த குலுங்கியதாக நியூஸ் 1 கூறினார். நான் என் வாழ்நாள் முழுவதும் இங்கு வாழ்ந்தேன், ஆனால் இவ்வளவு உரத்த ஒலியை கேட்டதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். வெடிக்காத குண்டுகளை சரிபார்க்க ராணுவம் அப்பகுதியை சுற்றி வளைத்தது. பொதுமக்களுக்கு வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்தது. ஆனால் பின்னர் வீசப்பட்ட 8 குண்டுகளும் வெடித்ததை உறுதிப்படுத்தியது. சம்பவ இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஜன்னல்கள் உடைந்து சிதறியதையும் ஒரு தேவாலய கட்டிடம் இடிபாடுகளாக சிதறியதையும் காட்டின. 5 வீடுகள், ஒரு சேமிப்பு களஞ்சியம், ஒரு பசுமை இல்லம் மற்றும் 1 டன் எடையுள்ள ட்ரக் ஒன்றும் சேதமடைந்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த விபத்து விசாரணை குழுவை அமைத்துள்ளதாக கூறியுள்ள தென்கொரிய விமானப்படை ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு உட்பட தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளது. தென்கொரிய விமானப்படை ROKAF வெளியிட்ட அறிக்கையில் KF-16 விமானங்கள் என்று குறிப்பிடப்பட்டாலும் அவை அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்கள் தான்.
KF-16 என்பது தென்கொரியாவில் F-16C-D விமானங்களுக்கான பிரத்யேக உள்நாட்டு பெயர். தென்கொரிய விமானப்படை ROKAF Block 30 மற்றும் Block 52 ஆகிய இரண்டிலும் மொத்தம் 180 போர் விமானங்களை வாங்கியது. தென்கொரிய விமானப்படையில் இவையே அதிக எண்ணிக்கையிலான போர் விமானங்கள். இவற்றில் 130 ஜெட் விமானங்கள் F-16V தரத்திற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இங்கு ஏன் குண்டுகள் வீசப்பட்டன என்பது தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் நாட்டின் இராணுவத்தை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட தகவலில் விமானிகளில் ஒருவரின் தவறான ஒருங்கிணைப்பு தரவுகளை விமானத்தில் பதிவு செய்ததாக கூறுகிறது. ஆனால் இரண்டாவது போர் விமானம் ஏன் தனது குண்டுகளை வீசியது என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. அனைத்து நேரடி தீசூட்டு பயிற்சிகளும் தற்போதைக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தியது. புதிய ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் முதல் தடவையாக மார்ச் 10 முதல் 20 வரை சுதந்திர கேடிய பயிற்சிகள் இன்றைய சம்பவத்தால் பாதிக்கப்படாது என்று தென்கொரிய இராணுவ அதிகாரிகள் கூறுகின்றனர். தென்கொரியாவில் நேரடி தீ பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட இதுபோன்ற சம்பவங்கள் ஒன்றும் கேள்விப்படாதவை அல்ல. 2022ஆம் ஆண்டு அமெரிக்கா தென்கொரியா கூட்டு பயிற்சியின் போது ஒரு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவப்பட்டு செயலிழந்து இராணுவ தளத்தில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் மோதியது. அது வெடிப்பு முனை வெடிக்கவில்லை, ஆனால் குறிப்பிடத்தக்க தீ ஏற்பட்டது. மற்ற சந்தர்ப்பங்களில் தென்கொரியாவின் பொதுமக்கள் குடியிருப்புகளுக்கு அருகில் தவறான வெடிப்பொருட்கள் தரையிறங்கியுள்ளன. ஆனால் கடந்த கால சம்பவங்கள் அரிதாகவே காயங்களை ஏற்படுத்தின. இப்போது நடந்துள்ள சம்பவம் தான் இதுவரை நடந்தவற்றில் பெரியது. இவை வெடிக்கக்கூடிய ஆயுதங்கள் மொத்தமாக 4000 பவுண்ட் எடை கொண்டவை. சுமார் 1,40,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரத்தில் வெடித்தன. இன்றைய சம்பவம் சுதந்திர கேடிய பயிற்சிகளை பாதிக்காது என்று தென்கொரிய இராணுவம் வலியுறுத்தும் அதே வேளையில் தீபகற்பத்தில் நேரடி தீ பயிற்சிகளின் ஒப்பிட்ட பாதுகாப்பு குறித்து சந்தேகத்திற்கிடமின்றி கேள்விகளை எழுப்பும். அதிரடி முடிவுகளை எடுக்கும் ட்ரம்ப் இதையே சாக்காக வைத்து கூட்டு இராணுவ பயிற்சியை ரத்து செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.